உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு வேட்பு மனுவை தாக்கல் பண்ணிருக்காங்க. சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேன் தொகுதியில போட்டி போடுறாங்க. அவருடைய சொத்து மதிப்பு என்ன, வேட்புமனு தாக்கல் செஞ்சதோட அந்த அபிடவிட் வெளியாகி இருக்கு. அவருடைய சொத்து மதிப்பு என்ன, அவர்கிட்ட என்ன கார் இருக்கு, எவ்வளவு லோன்ஸ் இருக்கு, கடன் இருக்கா இல்லையா, எல்லா விவரங்களும் இதில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும். கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை, மக்களுக்கு தெரிய வைக்க வேண்டும் அப்படின்றதுதான் இதனுடைய நோக்கம். அவருடைய சிக்னேச்சர் இருக்கு, அவருடைய போட்டோகிராஃப், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. திருவல்லிக்கேணி சேப்பாக் தொகுதியில போட்டி போடுறாங்க. மு.க. ஸ்டாலின் அவருடைய பையன் அப்படின்றத தெளிவுபடுத்தி அதுல அட்ரஸ் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்க போட்டி போடுறாரு. இது அவருடைய சத்திய பிரமாணம், உறுதியளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி முதல் பேஜ் அபிடவிட்ல இருக்கு. அவருடைய சிக்னேச்சரும் ஒவ்வொரு பேஜ்லயுமே இருக்கும். சோ உதயநிதி என்கிற நான் திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் பெயருடைய அரசியல் கட்சியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளேன். என்னுடைய பெயர் இடம்பெற்றுள்ள தொகுதி மயிலாப்பூர், தமிழ்நாடு, பாகம் 24, வரிசை எண் 113. என்னுடைய தொலைபேசி எண்ணுன்னு சொல்லி அவங்களுடைய தொலைபேசி எண்ணை கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய மின்னஞ்சல் முகவரி மெயில் ஐடி ஒன்று கொடுத்திருக்காங்க. ஃபேஸ்புக் ஐடி, எக்ஸ் தளம், இன்ஸ்டாகிராம்னு சொல்லி அவங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸும் கான்டாக்ட் பண்றதுக்காக. அடுத்ததாக அவங்களுடைய என்னென்ன வருமான வரியில எதெல்லாம் தாக்கல் பண்ணிருக்காங்க அப்படின்ற விவரங்களை கொடுக்கணும். ஸோ 2021 இருந்து 25 வரைக்கும் அவங்களுடைய பேன் கார்டு, இந்த பேன் கார்டு நம்பர்ல என்ன மாதிரியான வருமான வரி, நிதியாண்டுல வருமான வரி எவ்வளவு தாக்கல் பண்ணிருக்காங்க, மார்ச் 31 முடிய இருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா 2020-21 அந்த டைம்ல 4,69,850 ரூபாய் தாக்கல் பண்ணிருக்காங்க. 21-22 பாத்தீங்கன்னா 2,79,37,90 ரூபாய். அதுவே 22-23 பாத்தீங்கன்னா 7,94,20,680 ரூபாய். 23-24 பாத்தீங்கன்னா 10,26,830 ரூபாய். 24-25 10,40,620 அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வருமானம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல அவங்களுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்களுடைய பேன் கார்டு நம்பர் இது. அதுல கடந்த 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா 20-21 19,18,630, 21-22 37,82,130 அப்படின்னு தாக்கல் பண்ணிருக்காங்க. 22-23 அந்த நிதியாண்டுல பாத்தீங்கன்னா 38,09,560 ரூபாய். 23-24 44,94,400 ரூபாய். 24-25 பாத்தீங்கன்னா 2,92,54,570 ரூபாய் வருமான வரியில கணக்காக நிதியாண்டுல கணக்காக அமைச்சிருக்கிறாங்க. இந்த கூட்டு குடும்பம் வேட்பாளர் அப்படின்ற அந்த இது எதுவுமே பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. சார்ந்தவர் மற்றும் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. தன்மயா உதயநிதி வருமான வரி கணக்கு என்பது இல்லை அப்படின்ற எண் இல்லை. அதாவது பேன் கார்டு நம்பர் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வருமான வரி கணக்கு எண் இருப்பேன் கட்டாயமாக குறிப்பிட வேண்டும். ஸோ அவங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை. டிபெண்டன்ட் 1ல தன்மயா உதயநிதி அதுல பேன் கார்டு நம்பர் எதுவும் கொடுக்கல. ஸோ நிலுவையில் உள்ள குற்றவியல் வழக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் மீது பின்வரும் குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் உள்ளனன்னு சொல்லி அவர் மேல சில வழக்குகள் இருக்கு. அதையும் கொடுத்திருக்கிறாங்க. அனக்ஷர் 1னா அவங்க 2 பக்கங்கள் இணைச்சிருக்கிறாங்க அப்படின்றது இணைப்புகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. இணைப்பு தாளில் இந்த வழக்கின் விவரங்கள் கொடுக்கப்பட்டது. சில அனக்ஷர் 1, அனக்ஷர் 2னா சில விஷயங்கள் அபிடவிட்டோட அட்டாச் பண்ணிருப்பாங்க. அப்படிதான் அட்டாச் பண்ணிருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. முதல் தகவல் அறிக்கை என்னென்ன வழக்குகள் இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே அனக்ஷர்ல இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. யாதொரு குற்ற வழக்கிற்காகவும் நான் தண்டனை பெறவில்லை என உறுதியளிக்கிறேன். பெறவில்லை எனில் இப்பகுதியில் குறியீடு செய்து கீழே உள்ள பகுதிக்கு நேராக பொருந்தாது என எழுதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அவங்க தண்டனை எதுவும் பெற்றது கிடையாது. வழக்கு என்ன அதுல எந்த வழக்குக்காகவும் அவங்க தண்டனை வாங்கினது இல்லை. கன்விக்டா அவங்க குற்றவாளியாக இருந்தது இல்லை அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ பொருந்தாது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அசையும் சொத்துக்களினுடைய விவரங்கள் பார்க்க போறோம். இங்க இல்ல அவங்களுடைய சார்ந்தவர்களுக்கு என்ன சொத்து இருக்கு, அவங்க வெளிநாடுகள்ல இல்ல இதே நாட்டுல இல்ல இந்த ஊர்ல எங்கேயாவது சொத்துகள் இருக்கா, எங்கெங்க முதலீடுகள் இருக்கு, எல்லா விவரங்களையும் கொடுத்திருப்பாங்க. அதுல அசையும் சொத்துக்களினுடைய விவரங்களை முதல்ல பார்ப்போம். கையில் உள்ள ரொக்கம்னு பாத்தீங்கன்னா 50,000, மனைவி கையில பாத்தீங்கன்னா 75,000. வங்கி கணக்கில் உள்ள வைப்பீடுகள் விவரங்கள் அது எல்லாமே சொல்றாங்க. எந்தெந்த வங்கியில எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, எஃப்டி இருக்கா, சேவிங்ஸ் என்ன இருக்கு, சேவிங்ஸ் அக்கௌண்டா, எல்லா விவரங்களுமே கொடுக்கணும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்களுடைய அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கன்டைஸ் வங்கியில டிடிகே சாலையில அந்த வங்கியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட
24ஆம் தேதி அன்னைக்கு மார்ச் 24 அன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,56,156 ரூபாய் வந்து இருந்திருக்கு. ஆக்சிஸ் வங்கியில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,44,299 ரூபாய். தேர்தல் செலவுக்காக மட்டும் துவங்கப்பட்ட வங்கி கணக்கு அப்படின்ற எல்லா தலைவர்கள்கிட்டயுமே அந்த மாதிரியான ஒரு வங்கி கணக்கு இருக்கும். ஸோ அங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வந்து 24ஆம் தேதி அன்றைக்கு இருந்திருக்கு. மொத்தமா இவங்க கிட்ட 3 வங்கி கணக்கு, 2 பர்சனல் அக்கவுண்ட், 1 வந்து தேர்தலுக்காக. உதயநிதி அவர்களுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்கள்கிட்ட எவ்வளவு வங்கி கணக்கு, அதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆக்சிஸ் வங்கி, ஆக்சிஸ் பேங்க்ல ஒன்று இருக்கு. அதுல வந்து நிரந்தர வைப்பு நிதி அப்படின்ற மாதிரி அங்க ஒரு வங்கி கணக்கு இருக்கு. வைப்பீடு செய்த நாள் 29/9/2025 அப்போ பாத்தீங்கன்னா 2,28,45,036 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சேமிப்பு கணக்குல ஆக்சிஸ் வங்கியில அவங்க கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 31,10,221 ரூபாய். ஆக்சிஸ் வங்கியில பாத்தீங்கன்னா இன்னொரு சேமிப்பு கணக்கு, அங்க வந்து ரூபாய் 2,736 ரூபாய் வந்து வச்சிருக்கிறாங்க. 23 மார்ச் 2026. நடப்பு கணக்கு சில்வர் லைனிங்ஸ் தமிழ்நாடு மெர்கண்டைஸ் வங்கியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,83,179 ரூபாய் வந்து வச்சிருக்கிறாங்க. 23ஆம் தேதி மார்ச் அன்றைக்கு பார்க்கும் பொழுது. அதுவே அவங்களுடைய சார்ந்தவர் 1 தன்மயா உதயநிதி அவங்க கிட்ட இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கண்டைஸ் வங்கியில அவங்க கிட்ட வந்து ஒரு அக்கவுண்ட் இருக்கு. அதுல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தொகைன்னு பாத்தீங்கன்னா 2,56,940 ரூபாய் வந்து இருக்கு. அவங்களுடைய பையனுடைய சார்ந்தவர் இதுல வந்து அந்த மாதிரி எதுவுமே போடல. ஸோ இங்க சார்ந்தவர் டிபெண்டன்ட்னு பாத்தீங்கன்னா எல்லாருடைய இதுலயுமே வந்து கொடுத்திருந்தாங்க. விஜய் அவர்களுடைய அக்கௌண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அஃபிடவிட்ல எல்லாம் அவங்களுடைய பையன் பொண்ணு 2 பேருடைய பெயருமே இருந்தது. இதுல சார்ந்தவர் 1ன்னு பாத்தீங்கன்னா தன்மயா உதயநிதி மட்டும்தான் கொடுத்திருக்காங்களே தவிர அவருடைய பையன் பேர் வந்து இதுல இல்ல அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ அவங்களுடைய பேன் கார்டு டீடைல்ஸ் எதுவுமே இதுல கொடுக்கல. நிறுவனங்கள் அந்த மாதிரி எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. பரஸ்பர நிதி பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களில் சந்தை மதிப்புன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,41,260 ரூபாய்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க 23 அன்றைக்கு. பங்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேர்ஸ் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது ரூபாய் 4,400 23ஆம் தேதி அன்றைக்கு. பட்டியலிடப்படாத நிறுவனங்களின் புத்தக மதிப்புன்னு பாத்தீங்கன்னா 16,50,100 23ஆம் தேதி அன்றைக்கு வரைக்கும். அதுவே அவங்களுடைய மனைவியினுடைய இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,96,855 ரூபாய். பங்குகள் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் சந்தை மதிப்பு 9,47,534. பட்டியலிடப்படாத நிறுவனங்களின் புத்தக மதிப்பு ரூபாய் 1,40,300. ரெட் ஜெயின் மூவிஸ் என்ற நிறுவனத்தில் முதலீடு மட்டும் பாத்தீங்கன்னா 2,63,58,142. ராஜ் ப்ரமோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் முதலீடுன்னு பாத்தீங்கன்னா 5,76,23,762 ரூபாய் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. தேசிய சேமிப்பு திட்டம், அஞ்சலக சேமிப்பு திட்டம், போஸ்ட் ஆஃபீஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பிர்லா சன் லைஃப் இன்சூரன்ஸ், கோட்டக் லைஃப் இன்சூரன்ஸ், LIC இன்சூரன்ஸ்ன்னு சொல்லி 3 இதுல வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்சூரன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதுல அதோடைய எண்கள், அதுல தொகைன்னு பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி அன்றைக்கு கடைசியா பாத்தீங்கன்னா முதல்ல பிர்லா சன் லைஃப் இன்சூரன்ஸ்ல 8,65,204 ரூபாய். அதுவே கோட்டக் லைஃப் இன்சூரன்ஸ்ல 3,31,925 ரூபாய். LIC இன்சூரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1,64,079 ரூபாய். அவங்களுடைய மனைவி வந்து என்னென்ன இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா கேரண்டீட், கோட்டக் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு 2 இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து அவங்க கிட்ட இருக்கிற தொகைன்னு பாத்தீங்கன்னா 9,28,392 ரூபாய். அதுவே கோட்டக் லைஃப் இன்சூரன்ஸ்ல 5,94,088 ரூபாய் வந்து இருக்கு. நிறுவனம், கம்பெனி, பொறுப்பு கழகம் முதலியவை உட்பட யாதொரு நபருக்கு அல்லது நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்ட தனிப்பட்ட கடன், முன்பணம் மற்றும் கடனாளிகளிடமிருந்து பெறத்தக்க தொகை மற்றும் ஏனைய தொகைகள், எங்க இருந்தாவது உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள், கடன் யாருக்காவது தனிப்பட்ட நபருக்கு கடன் கொடுத்திருக்கிறீங்களா அப்படின்ற அந்த விவரங்கள். ஸ்னோ ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட்ல 1, அதுவே நடிகர் சங்கம் அறக்கட்டளைக்கு கடனும் கொடுத்திருக்கிறாங்க. ஸ்னோ ஹவுசிங் பிரைவேட் லிமிடெடுக்கு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதுவே நடிகர் சங்கம் அறக்கட்டளைக்கு வழங்கப்பட்ட கடன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வந்து கொடுத்திருக்கிறாங்க. நிறுவனம் அவங்களுடைய மனைவியும் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்னோ ஸ்போர்ட்ஸ் ப்ரமோஷன் பிரைவேட் லிமிடெட், அதுக்கு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய தொகைன்னு பாத்தீங்கன்னா 4,65,281. ஸோ இது அவங்களுக்கு வரவேண்டிய தொகை. மோட்டார் வண்டிகள், வானூர்திகள், ஏர்கிராப்ட்ஸ் இல்ல கார்ஸ், பைக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் விவரங்கள்னா
டிஃபெண்டர் கார் வந்து வச்சிருக்கிறாங்க. அது 2023 வந்து வந்தது. கொள்முதல் மதிப்பு அவங்க வாங்கின ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் வந்து கொடுத்திருக்கிறாங்க. இனோவா கார் பாத்தீங்கன்னா 23 லட்சம் கொடுத்து இனோவா கார் ஒண்ணு வாங்கியிருக்கிறாங்க. மனைவி பெயர்ல எந்த ஒரு வண்டியும் இல்ல. நகைகள், தங்கம் அந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கோல்ட், சில்வர், டைமண்ட் இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிட்ட எந்த காஸ்ட்லியான ஆபரணங்களும் வந்து இல்ல. அவங்க கிட்ட அதுல எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. பழைய தங்க நகைகள் 1600 கிராம் வந்து அவங்களுடைய மனைவி கிட்ட இருக்கு. அதனுடைய மதிப்புன்னு பாத்தீங்கன்னா 1,87,82,720 ரூபாய் வந்து அதுல அதோடைய மதிப்பு, அவங்க வச்சிருக்கக்கூடிய கோல்டினுடைய மதிப்பு. வரப்பெற வேண்டிய தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. பெரும சொத்து மதிப்புன்னு பாத்தீங்கன்னா அசையும் சொத்துக்களினுடைய மதிப்புன்னு பாத்தீங்கன்னா 12,92,07,483 ரூபாய். மனைவி கிட்ட 13,25,53,276 ரூபாய் வந்து அசையும் சொத்துக்களாக கிருத்திகா உதயநிதி அவர்கள் கிட்ட இருக்கு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா வேளாண்மை நிலங்கள், அசையா சொத்துக்கள்னு பார்க்கும் பொழுது வேளாண்மை நிலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்குது. அது எங்கெங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உளுந்தை கிராமம், திருவள்ளூர் தாலுகால இடம் இருக்கு அவங்களுக்கு. சுங்குவார் சத்திரம் சார்பதிவு அலுவலகம்ல வந்து ஒரு இதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதே இதுல இன்னொரு இடத்தையும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. உளுந்தை கிராமம், திருவள்ளூர் தாலுகார், சுங்கவார் சத்திரம் சார்பதிவு அலுவலகம், வீணே 135, சர்வே எண் 300-201. அங்கேயும் வந்து அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கு. உளுந்தை கிராமம், திருவள்ளூர் தாலுகா. இங்க வந்து அவங்க வந்து நிறைய இடங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பரப்பு மொத்த அளவுன்னு பாத்தீங்கன்னா 4 இடங்களுக்கும் மொத்தமா பாத்தீங்கன்னா 4.65 ஏக்கர், 2.01 ஏக்கர், 0.55 ஏக்கர்ஸ், 3.26 ஏக்கர்ஸ்ன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளூர் தாலுகாலேயே வந்து 4 இடங்களை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. அது சொந்தமாக வாங்கி இருந்தால் வாங்கப்பட்ட நாள், அது வந்து பூர்வீக சொத்தா இல்ல அவங்களே வந்து அவங்க ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்ல வாங்கியிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா அவங்களே தான் வாங்கியிருக்காங்க. 2012, 2010 2, 2012 2ன்னு சொல்லி இப்படி வாங்கியிருக்காங்க. நிலம் வாங்கப்பட்டிருந்தால் அது வாங்கும் போது அதோடைய ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல வாங்கின 4.65 ஏக்கர்ஸ் வந்து 2,79,96,440 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. கட்டிடமும் அந்த இடத்துல இருக்கு அப்படின்றதுனால மற்ற 3 இடங்கள்ல கட்டிட உட்பட, அதாவது கட்டடமும் சேர்த்து எவ்வளவு மதிப்புனா 8,73,660, 2,38,000, 87,98,400 ரூபாய்க்கு 3 இடங்கள்லயும் கட்டடம் உட்பட சேர்த்து இவ்வளவு தொகை. நிலம் மேம்பாடுக்கு மட்டுமே வந்து அவங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42,92,005 ரூபாய் வந்து இருக்கு. அதுவே தோராயமான நடப்பு சந்தை மதிப்பு, இப்ப அது வாங்கின ரேட் அவ்வளோ இருக்கு. இப்போ அதோடைய மதிப்புன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 4 இடம். முதலிடத்தினுடைய மதிப்பு 3,15,62,585 ரூபாய். இரண்டாவது இடத்தினுடைய மதிப்பு மார்க்கெட் பிரைஸ் 80,40,000 ரூபாய். மூன்றாம் இடத்தினுடைய மதிப்பு 22 லட்சம். நான்காம் இடத்தினுடைய மதிப்பு 1,10,00,000 ரூபாய் வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்படி மார்க்கெட் பிரைஸ் படி பார்த்தீங்கன்னா 4 இடங்களுடைய மதிப்பு இது. அவங்களுடைய மனைவி பெயர்ல எந்த இடமும் இல்லை, வேளாண் இடங்களும் இல்லை, பூர்வீக இடங்களும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வேளாண்மை அல்லாத பிற நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணாத வேற இடங்கள் ஏதாச்சும் பில்டிங்ஸோ காம்ப்ளெக்ஸோ கமர்ஷியல் பர்பஸ்க்காக ஏதாச்சும் இடங்கள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிளாட் நம்பர் 108 ராஜா தெரு, டாக்டர் சீதபதி நகர், வேளச்சேரியில வந்து அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கு. அதோடைய அளவுன்னு பாத்தீங்கன்னா 2,400 சதுர அடி. பூர்வீக சொத்தான்னு கேட்டீங்களா? இல்ல, அது 2017 தான் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அதோடைய மதிப்புன்னு பாத்தீங்கன்னா 80,32,260 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. நிலம் மேம்பாடு, கட்டுமானம் முதலியவற்றின் மூலம் நிலத்தில் செய்யப்பட்ட யாதொரு முதலீடு அந்த மாதிரி கட்டுமானம்லாம் எதுவுமே இல்லை. அது வாங்கும் போது 80,32,000 சம்திங் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அதோடைய மார்க்கெட் பிரைஸ், அதோடைய மதிப்புன்னு பாத்தீங்கன்னா 1,18,80,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனைவி பெயர்ல அந்த மாதிரி எந்த இடங்களும் இல்லை. வணிக கட்டடங்கள்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. காம்ப்ளெக்ஸோ கமர்ஷியல் பில்டிங்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி எதுவுமே அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மனைவி கிட்டையும் எதுவும் இல்லை, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்டயும் எதுவும் இல்ல. குடியிருப்பு கட்டடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அவங்க கிட்ட இருக்கு. பழைய எண், புதிய எண் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய டோர் நம்பர் கொடுத்திருக்காங்க, வீட்டு நம்பரு. பீட்டர்ஸ் சாலை, இந்திரா கார்டன், ராயாப்பேட்டையில ஒரு வீடு இருக்கு. அதே மாதிரி ராஜேஷ் நகர் முதல் பிரதான சாலை, பள்ளிக்கரணையில ஒரு வீடு இருக்கு. அதோடைய மொத்த சதுர அடின்னு பாத்தீங்கன்னா ராயாப்பேட்டையில இருக்கக்கூடிய வீட்டினுடைய சதுரடி 584.45. அதுவே பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய வீட்டினுடைய சதுர அடி 1223.73 சதுர அடி.
ஸோ கட்டிட பரப்பளவுன்னு பாத்தீங்கன்னா அங்க கட்டடம் வந்து கட்டியிருக்காங்க, அது 811 சதுரடி. பள்ளிக்கரணையில கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டடத்தினுடைய சதுரடி 1223.73 சதுரடி வந்து இருக்கு. கட்டிடத்தினுடைய பள்ளிக்கரணையில கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடத்தினுடைய சதுரடின்னு பாத்தீங்கன்னா 1407 சதுரடி. பூர்வீக சொத்தான்னு கேட்டா இல்ல, முதல்ல ராயப்பட்ட வீடை தான் முதல்ல வாங்கியிருக்கிறாங்க 2004ல. அடுத்ததாகத்தான் 2006ல பள்ளிக்கரணையில வீடு வாங்கியிருக்கிறாங்க. சொத்து வாங்கப்பட்டிருந்தால் வாங்கப்பட்ட சமயத்துல அதன் விலைன்னு பாத்தீங்கன்னா ராயப்பேட்டையில வாங்கின வீட்டினுடைய விலை வாங்கும் போது 2004ல 21,54,025 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. அதுவே பள்ளிக்கரணையில வாங்கினது 2006ல அதனுடைய மதிப்பு 22,15,415 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க. நிலம்பெயம் மேம்பாடு கட்டணம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. தோராயமா நடப்பு சந்தையினுடைய மதிப்புன்னு பாத்தீங்கன்னா இப்போ அதோடைய மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா ராயப்பேட்டையில இருக்கக்கூடிய இடத்தினுடைய விலை, அந்த வீட்டினுடைய விலை 85,18,106. அதுவே பள்ளிக்கரணையில இருக்கக்கூடிய வீட்டினுடைய விலை மார்க்கெட் பிரைஸ்ல 49,24,242 ரூபாய். மொத்தமா நடப்பு சந்தையினுடைய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 7,72,00,000. ரெண்டு விலையும் சேர்த்துன்னு பாத்தீங்கன்னா 7,72,24,933 ரூபாய்க்கு வந்து அவங்க கிட்ட சொத்து இருக்கு. மேலே குறிப்பிடப்பட்டவை தவிர ஏனைய யாதொரு தனிநபர்களுக்கும் உரிமை பெற்றவர்களுக்கும் செலுத்த வேண்டிய கடன்கள் அல்லது பாக்கி தொகைகள், நிலுவையாக உள்ள தொகை, கடனின் தன்மை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. வாடகை வந்து முன்பணமாக வந்து கொடுக்க வேண்டிய பணம்னு பாத்தீங்கன்னா 1,20,000 கண்ணதாசன், ஜமாலுதீனுக்கு 35,000, மொத்தம் 1,55,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாதொரு கடன் பொறுப்புனா கடன் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கடன் பொறுப்புகளின் பெருமொத்தம் 1,55,000 வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது வந்து பாக்கி அவங்க செலுத்த வேண்டிய கடன் பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்கு. 1,55,000 வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெயர்ல வந்து கண்ணதாசன், ஜமாலுதீன் அப்படின்ற 2 பேருக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அரசுக்கு செலுத்த வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து தற்போதைய தேர்தல் அறிவிப்பு நாளில் இருந்து கடந்த 10 ஆண்டுகளில் எப்பொழுதாவது அரசால் வழங்கப்பட்ட குடியிருப்பில் வேட்பாளர் வசித்துள்ளாரான்னு கேட்டீங்கன்னா ஆமா. ஏன்னா அவங்க வந்து கடந்த முறையும் எம்எல்ஏவா இருந்திருக்கிறாங்க, மினிஸ்டரா இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்களுக்குன்னு அரசாங்கம் ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த குவார்டர்ஸ்லயோ அந்த இடங்களை குடியிருப்புகள்ல இருந்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கு அதுல எங்கேயாச்சும் அவங்களுக்கு பாக்கி பணம் ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அது இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவருடைய சிக்னேச்சர். ஸோ அடுத்து அரசு போக்குவரத்துல எதுவுமே வந்து அந்த மாதிரி அரசு கிட்ட வந்து எந்த ஒரு இதுவுமே அவங்க வச்சுக்கல. ஜிஎஸ்டி, வருமான வரி நிலுவைகள், அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. தொழில் அல்லது வேலை பற்றிய விவரங்கள், தனிநபர் பொது சேவை வந்து பண்றாங்க. வாழ்க்கை துணைன்னு பாத்தீங்கன்னா தனியார் நிறுவன பணியாளர் மற்றும் இயக்குனர், ஊதியம் இல்லை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. வருவாய் ஆதாரங்கள் பற்றிய விவரங்கள், தனிநபர், சட்டமன்ற உறுப்பினர் ஊதியம், சினிமா துறை, வைப்பீடு தொகை மூலம் வட்டி, வாடகை மற்றும் ஈவுத்தொகை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாழ்க்கை துணையினுடைய என்ன மாதிரியான சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு கேட்டிருக்கிறாங்க. அதுல ஊதியம், வைப்பீடு தொகை மூலம் வட்டி, ஈவுத்தொகை, வலைத்தொடர் மற்றும் முதலீடுகளில் இருந்து வரும் வருமானம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சார்ந்தோர்களின் வருவாய் ஆதாரம் ஏதேனும் இருப்பின் வைப்பீடு தொகை மூலம் வட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரசு மற்றும் பொது நிறுவனம் அல்லது நிறுவனங்களுடனான ஒப்பந்தங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த ஒப்பந்தங்களும் போடப்படவில்லை. கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா இளங்கலை பட்டப்படிப்பு வந்து படிச்சிருக்கிறாங்க, வணிகவியல்ல படிச்சிருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். தன்னாட்சி வந்து லோயலா கல்லூரியில 1994-97ல வந்து படிச்சு முடிச்சிருக்கிறாங்க. ஸோ பிஏ வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அடுத்த ஒரு சம்மரி மாதிரி இது வரைக்கும் நம்ம பார்த்த அசையும் சொத்துக்கள், அசையாம் சொத்துக்கள் 2024-25ல எவ்வளவு வருமான வரி தாக்கல் பண்ணியிருக்காங்கன்றது எல்லா விவரங்களையும் மொத்தமா திருப்பி வந்து ஒரு டேபுலேஷன் ஃபார்மேட்ல வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ ஆம் இல்லைன்றது போக ஆம் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய எல்லா தகவல்களும் ஒரே மாதிரி இங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கும். ஸோ வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு இதை வந்து உறுதிமொழி அளிக்கிறேன்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அனெக்ஷர் 1 நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, குற்ற பின்னணிகள் எதுவும் இருக்கா, ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் உங்க மேலே இருக்கா, ஏதாச்சும் கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்போ அனெக்ஷர் 1, அனெக்ஷர் 2ன்னு சொல்லி அவங்களுடைய இணைப்பு வந்து கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் அனெக்ஷர் 1 இது முதல் தகவல் அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ராம்புர டிஸ்ட்ரிக்ட் உத்தரப்பிரதேஷில் ஒன்று இருக்குது, மும்பை மகாராஷ்டிராவில் ஒன்று இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் சகீத் நகர் போலீஸ் ஸ்டேஷன் பேவார் ராஜஸ்தானில் ஒன்று இருக்குது. இது பொருந்தாத தனிநபர் புகாரினால் தொடரப்பட்ட வழக்கு பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஒன்று, தனித்தனியாக 2 வழக்குகள் பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இதில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து
வழக்கு எண் நீதிமன்றத்தின் பெயருடன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குற்றப்பத்திரிகை எதுவுமே தாக்கல் பண்ணப்படல. இங்கே தான் வந்து அதை பண்ணியிருக்கிறாங்க. குற்றவியல் நடுவர் 1 மற்றும் சிறப்பு நீதிபதி கம்ப்ளைண்ட் கேஸ் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து அந்த சனாதானம் பற்றி பேசுனதுக்கான கேசஸ்ன்னு நினைக்கிறேன். சம்பந்தப்பட்ட சட்டங்கள் விதிகள்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன்ஸ்லாம் அவங்க மேலே வழக்குகள் இருக்குன்னு சொல்லி மொத்தம் 5 வழக்குகள் வந்து இதில் காமிச்சிருக்கிறாங்க. அனெக்ஷர் 1ல குற்றம் குறித்த சுருக்கமான இதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய வழக்குக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா அன்று சென்னையில் நடைபெற்ற உள்ளரங்கு கூட்டத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் விதமாக பேசி வெறுப்பை தூண்டி சமூக அமைதியை குலைக்கும் வகையில் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அதுதான் அந்த சனாதானத்தை வந்து டெங்கு கொசு மாதிரின்னு சொல்லி விமர்சித்ததுக்காக வந்து உத்தரப்பிரதேசத்துல போடப்பட்ட கேஸுக்கு அதுல ஒன்று ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. மும்பையில பாத்தீங்கன்னா அன்று சென்னையில் நடைபெற்ற உள்ளரங்கு கூட்டத்தில் மத உணர்வை புண்படுத்தும் விதமாக பேசி வெறுப்பை தூண்டி சமூக அமைதியை குலைக்கும் வகையில் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. அதுவே மும்பையிலையும் ஒன்று, ராஜஸ்தான்லையும் அதே கேஸு, அது மாதிரி நிறைய இடங்கள்ல அந்த கேஸே வந்து போட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து அவங்க வந்து சனாதானத்தை பற்றி பேசின கேஸுக்காக எஃப்ஐஆர் எல்லாம் பதிவு பண்ணப்பட்ட நம்பர்ஸ் எல்லாமே இருக்கு. இத்தனை கேசஸ், நிறைய கேசஸ் வந்து அவர் அன்னைக்கு பேசினது தான் சமூக பிரச்சனை ரீதி மதங்களை புண்படுத்துற வகையில வந்து பேசியிருக்கிறாருன்னு சொல்லி பல கேசஸ் கிட்ட 10 கேஸ் கிட்ட தனிநபர் புகார்களே வந்து பிரைவேட் கம்ப்ளைண்டாவே வந்து இருக்கு. பிரைவேட் கம்ப்ளைண்டே கிட்டத்தட்ட வந்து 7 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லலாம். குற்றவியல் நடவடிக்கைகள் எதிர்த்து மாண்பமை உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட அது நிலுவையில் உள்ளது. எல்லாமே வந்து நிலுவையில தான் இருக்கு. ஸோ இந்த கேசஸ்ல கிட்டத்தட்ட 10 வழக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல இருக்கு. எல்லாமே வந்து எதற்காக போடப்பட்டதுன்னா அவர் அந்த சனாதானத்தை பற்றி வந்து பேசின அவருடைய விமர்சனத்துக்காக வந்து வந்த வழக்குகள். கிட்டத்தட்ட 7 பிரைவேட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்கு. மற்றது எல்லாமே வந்து கோர்ட்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டு வழக்குகள் எல்லாமே நிலுவையில போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சொத்து மதிப்பு. கடன் எதுவும் பெருசா இல்ல. தங்க நகைகள், எவ்வளவு ஆட்டோமொபைல்ஸ் இருக்கு, எல்லா விவரங்களும் பார்த்திருப்போம். ஸோ சேப்பாக் ட்ரிப்ளிகேட் மக்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சொத்து மதிப்புகளை பார்க்கும் பொழுது அவருடைய பின்னணி, அவருடைய வழக்குகள் பின்னணி, அவருடைய எங்கெங்க அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அவருடைய வீடு, அதே மாதிரி அவருடைய நிலங்கள் என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, எப்போ வாங்கினாரு, எல்லா விவரங்களும் இதுல கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.